இனி இந்த கீப்பருக்கு ஐபிஎல் மட்டும்தான், இந்திய அணியில் இடமே இல்லை. ஏன் தெரியுமா? இனி இந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் ஐபிஎல் தொடருக்கு தயாராக வேண்டும் என்றும் அவருக்கு இந்திய அணியில் இடமே இல்லை எனவும் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடர் நிறைவடைந்ததை அடுத்து 2025ஆம் ஆண்டில் 2 ஐசிசி கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 2025 பிப்ரவரியில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரும், ஜூனில் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கிறது. தற்போது T20 உலக கோப்பைக்கு பின் இந்த 2 கோப்பைகளையும் தான் இந்தியா குறிவைத்திருக்கிறது. அந்த வகையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன் இந்திய அணி 10 டெஸ்ட் போட்டிகளிலும் 8 T20 போட்டிகளிலும் 3 ODI போட்டிகளிலும் விளையாட உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நடைபெறும். அதன்பின் ஏப்ரல், மே மாதங்களில் ஐபிஎல் தொடர் நடைபெறும். ஜூனில் WTC இறுதிப் போட்டி வருகிறது. எனவே ஒயிட் பால் கிரிக்கெட்டை மட்டுமின்றி இந்த சீசனிலேயே ரெட் பால் கிரிக்கெட்டிலும் கவனம் செலுத்த இந்திய அணி முடிவெடுத்துள்ளது. அந்த வகையில் செப்டம்பரில் நடைபெற உள்ள துலீப் டிராபி தொடரில் இந்திய அணி முக்கிய வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இதில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியில் மிடில் ஆர்டர்களுக்கான தேடல் மட்டுமின்றி திறன் வாய்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டர்களுக்கும் தேடல் உள்ளது எனலாம். தற்போது ரிஷப் பண்ட், KL ராகுல் ஆகியோர் முன்னிலையில் இருந்தாலும் KS பரத், துருவ் ஜூரல், இஷான் கிஷன் உள்ளிட்டோரும் அந்த இடத்திற்கு கடுமையாக போட்டியிடுவார்கள். இவர்களில் இஷான் கிஷன் இந்த ஆண்டுக்கான BCCI ஒப்பந்த பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டவர் ஆவார். இவருக்கு மீண்டும் இந்திய அணியில் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் முதல் தர போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவது மட்டுமின்றி தொடர்ந்து தனது ஃபார்மையும் தொடர வேண்டும். இளம் வீரர் என்பதால் அவருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இஷான் கிஷன் தற்போதைய நிலைமையில் இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்பில்லை என்பதால் அவர் இனி ஐபிஎல் போட்டிகளில் கவனம் செலுத்துவதே நல்லது என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடம் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஃபாசித் அலி அவரது யூடியூப் சேனலில் பேசிய போது, இஷான் கிஷன் இப்போதைக்கு ஐபிஎல் தொடரில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஸ்திரேலியா தொடர் வரை அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்க வாய்ப்பில்லை. சொல்லப்போனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வரையும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு பின் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். துலீப் டிராபி தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான D அணியில் இஷான் கிஷன் இடம்பெற்றுள்ளார். இஷான் கிஷனுடன் ஸ்ரேயாஸ் ஐயரும் BCCI ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட்டது இங்கு நினைவு கூறத்தக்கது. அது மட்டுமின்றி இஷான் கிஷனுடன் இதே அணியில் KS பரத்தும் இடம்பெற்றுள்ளனர். எனவே துலீப் டிராபியில் D அணியின் பிளேயிங் 11இல் யாருக்கு எந்த இடம் கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது இஷான் கிஷன் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் புச்சிபாபு தொடரில் விளையாடி வருகிறார். ஜார்க்கண்டின் கேப்டனாக உள்ள இஷான் கிஷன் முதல் போட்டியிலேயே சதம் அடித்து மிரட்டியது குறிப்பிடத்தக்கது.